இன்றைக்கி பிரதோஷம், அதுக்காக சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். ரோஸ், சாமந்தி. சனி பிரதோஷம், அதுக்காக அதை கட்டிகிட்ருக்கேன். கட்டிட்டு நாங்கள் அந்த பக்கத்தில் வந்து போரூரில் தர்மராஜா கோயில் இருக்குது. அந்த கோயில் உள்ள வந்து எல்லா சாமியுமே இருக்குது. நடுவில் வந்து திரௌபதி அம்மன் இருக்காங்க. இந்த சைடு சாய்பாபா இருக்கார், விநாயகர், சிவன் இருக்கார், பெருமாள், ஐயப்பன், முருகர், சனீஸ்வரர் சன்னதி எல்லாமே இருக்குது. அங்கே எல்லா சாமிக்கும் போகிறதுக்காக நிறைய பூ வாங்கிட்டு வந்தோம். கட்டி எடுத்துகிட்டு கோயில்கிட்ட வந்துட்டோம். வந்த உடனே ஃபஸ்ட்லேயே வந்து திரௌபதி அம்மனுக்கு விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டு இங்கே அரச மரத்து பிள்ளையாருக்கு விளக்கு போட்டுட்ருக்கோம். இது போட்டு முடிச்சுட்டு பாபா பக்கத்துலேயே பாபா இருக்கார். அவர் பார்த்து பாபா அது பூட்டிகிட்ருக்கு கேட்டு பார்த்துட்டு இங்கே வந்து சிவனுக்காக அங்கேயும் விளக்கு போட்டாச்சு. பிள்ளையார், சிவன், பெருமாள் அந்த சைடு தான் இருக்கிறாரு. திரௌபதி அம்மன் நிறைய ரஷ்ஷாக இருந்தது. பிரதோஷத்துக்கு எல்லாம் க்யூ நின்றுட்டு பிரசாதத்துக்கு க்யூ நிற்கிறாங்க. பிரதோஷத்துக்கு அதுக்கு சாமி பார்க்க போகிறதுக்கு க்யூ நிற்கிறாங்க. எல்லாம் சாமி பார்த்து இந்த பிரதோஷ நாயகர் நாம லைனில் நின்று சாமி பார்த்துட்டு பிரசாதம் பூ கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு இதுதான் வந்து விபூதிக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை தொட்டு அப்படியே நம்ம நெத்தியில் வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். சிவன் இருக்கார் பார்த்துருந்தீங்க. சனி பிரதோஷம் இன்றைக்கி சாமி நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து பெருமாளுக்கும் சனிக்கிழமைன்றதுனால பெருமாளுக்கும் விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டு சுற்றி முடிச்சுட்டு சனீஸ்வரனுக்கும் அங்கே 9 சுற்றி நவகிரகத்தை சுற்றி முடிச்சுட்டு அங்கேயும் விளக்கு போட்டுட்டு பக்கத்தில் முருகர் இருந்தார், முருகருக்கு விளக்கு போட்டு திரௌபதி அம்மன் வந்து பார்த்துட்டு அங்கே தீபார்த்தனை காமிக்கிறாங்க. இதையும் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி வச்சுட்டு எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நிறைய அன்னதானம் பண்ணாங்க. பிரசாதம் சூப்பராக இருந்தது. எல்லாம் சாம்பார் சாதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க. சீரியல் ஷூட்டிங்லாம் இந்த கோவிலில் நிறைய நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்பலாம் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு பெரிய கோயிலாக இருக்குது. நல்லா இருக்குது. அங்கே வந்து ஃபேமிலியாக வந்து உக்காந்துட்டு ஜாலியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. பக்கத்தில் இருக்கலாம் வந்து டைம் பாஸ் கூட வந்து உட்காரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கோவில். பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த கோயிலில் கூட நாளைக்கு ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எல்லாமே பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. கொடி மரத்துக்கு முன்னாடி வந்து விழுந்து கும்பிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ.